அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து. இப்போ நான் வீட்டுக்குள்ளே வரணுன்னா ஒரு பக்கம் டப்பு ஒரு பக்கம் பாய். இல்லை, நான் எப்படி உள்ளே வர்றது? இங்கே பாருங்க, இங்கேயும் கால் வைக்க முடியாது, இங்கேயும் கால் வைக்க முடியாது. இங்கே தலைக்காணி, இங்கே குதிரை. இதில் கால் வச்சா வலிக்கு உந்தன்னு வச்சுக்க. இரு, நான் பாய் வந்து அங்கே வை, நான் எடுக்கிறேன். ராக்கெட் மாதிரி சர்ன்னு விடுவான். எம்மா முருகா, அம்மா எம்மா போடா மொட்டையா. காலையில் எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா அவனுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் திமிர்லாம் கிடையாது. குதிரை குதிரை எல்லாம் தேய்ச்சி மேலே வைக்கிறேன். அம்மா சாயிரம்மா. சரி, தலைகாணி இது யார் வச்சு மேலே? ஆ, இது இதெல்லாம் யாரை துவைக்கிறது? சரி, எடுத்து வைக்கவா? நீ என்ன கிழமை? நீ சனிக்கிழமைடா. மூளை இருக்கா உனக்கு? நேற்று என்ன கிழமை? அப்பனா சனிக்கிழமை சேவ் பண்ண. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? தலைக்கு ஊற்றணும். சரி, ஓகே. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரே ஒருத்தர் ஆசைக்கோசரம் நான் சொல்லுவேன். அண்ணா இரு ஒரு நிமிஷம். யாரோ பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க. உன்னை ரொம்ப பிடிக்குமா? அவங்க பேரை சொல்ல சொன்னாங்க. நான் உட்கார் ஸ்ரீ. நான் உட்கார முடியா? உன் கால் பாருங்க இப்படி இருக்கு. நம்ம நோடு சாப்பிட்டா ஸ்ரீ லக்ஷ்ரா லக்ஷ்ரா கதிரா கதிரா. நல்லா இருக்க நினைக்கல? ஓகே, அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க யூடியூப்பில். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நம்ம பேச்சை ஒன்றும் கேட்க மாட்டேங்கப்பா. நான் பேசினா புருன்னு இருக்கான். கிட்ட மட்டும் வந்துடாதுங்க. அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணுவான். சரி, நான் கடை போட்டு வந்துட்டேன். காது கூசுது. மனுஷனடா நீ? சரி, மனுஷனா நீ? சரி, நான் கடை போட்டு வந்துட்டேன். கடை போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் கடை போட்டு வந்துடுறேன். பல் வரைக்க முடியும். பா, என்ன ஒரு வாசனை! பூவாசம் புறப்படும் பெண்ணே. பல்லு. சரி, என்ன சொல்ல புரியா? பயந்துருக்காங்கல்ல. கிட்ட மட்டும் வந்துடாதீங்க, அட்டூழியம் பண்ணுவோம். அதே உன் தராசு வந்து நல்லா இருக்க சொல்லிட்டு லண்டன்ல இருந்து சொன்னாங்க. நல்லா இருக்க தராசு. சரி, ஓகே. பாய் சொல்றேன். நான் கடைக்கு போட்டு பேசுறேன். பாய். சூரிய இன்னும் உள்ள போலியா? நோ சான்ஸ். ஒரு தண்ணி ஊத்தியாச்சு. வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்து விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை உன் கூட யார் இருப்பா? உன் கூட கடைசி வரை யார் இருப்பா? ஏன் சொல்லு? நான் தான். அதாவது இவர் கூட கடைசி வரை இருக்கணுமா, இவருக்கு வேலைலாம் செய்யணுமா, பீ மூத்திரம் வாரணுமா. ஆனால் அண்ணான்னு சொல்ல மாட்டான். நகத்தை குத்திக்காத, காதுக்குள்ளாம் ரத்தம் கிட்ட வந்துட போகுது. வலது மூடு. இடது காமி. இடது ஏன் மூட மாட்டேங்கிறேன்? இடது காமி. இந்த நகத்தை கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு பயமாக இருக்குங்க. நகத்தில் கீறான். கொஞ்சம் கை ஜூம் பண்ண மாட்டான், காமிக்க மாட்டான். சரி, எட்டு காது கேட்காத அவனுக்கு. அப்புறம் இந்த காது என்ன பண்ணுறது? சூரி பாத்ரூம் போ. போ போ பாத்ரூம் போ.
சரி, அப்புறம் உனக்கு வந்து ஃபாரின்லேருந்து அலிபாபான்றவர் பேஸ்ட் மூடி கொரியல அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. அதில் வரும். இந்த பேஸ்ட் மூடி இருக்குல்ல, சூரி கேட்டுங்களா எனக்கு நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எங்க அந்த மூடி? டப்பா. இந்த டப்பா இதுவா? இதுவா? இந்த மூடி நேற்று சூரிய ஃபாரின்லேருந்து வருது. தயவு செஞ்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரதா இருந்தாலோ சூரியக்கு நீங்கள் எதனா தரதா இருந்தாலோ இந்த பேஸ்ட் மூடி கொடுங்க. பத்திரமா சேர்த்து எங்கே தூக்கி போட்டுறாதீங்க. ஓகேவா? நீயே கேளு. மூடி வேணும். இதை வச்சு என்ன பண்ணுவேன்? வீடு கட்டி அந்த கட்டமாக வீடு கட்டுவல்ல, தரியான்னு கேளு. தரீங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதிரி பேஸ்ட் மூடி கட்டை அந்த இருந்தாலும் போதும் அவனுக்கு. எத்தனை வேணும் உனக்கு? சரி, எத்தனை வர சொல்லு. வீட்டுக்கு வரவங்கள சூரிய பார்க்க வராங்க, பேஸ்ட் மூடி எத்தனுவாங்க. வேற எதுவுமே வேண்டாம். ஓகேவா? குழந்தைக்கு பார்த்து சொல்லு. இல்லை, குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிறப்போ ஜொல்லு ஊற்றும். குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிறப்போ ஜொல்லு ஊற்றும். இப்போ நான் ஊற்று. குழந்தை குழந்தை வை அம்மா ஒன்று கூப்பிடுவாங்க. தொட்டி வர கட்டணுமா உனக்கு? யானை வர கட்டணுமா? மறந்துடாதீங்க. இதை எடுத்துனுவாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இது வந்து சாதாரண விஷயமா பண்ணலாம். சூரிய இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா பண்ணலாம். அந்த பேஸ்ட் மூடி இல்லையா, அதை திறந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் சூரிக்கு ரொம்ப பொக்கிஷம் மாதிரி இல்லை. கேளு, வேணும்னு கேளு. தயவு செஞ்சு பிரதர் சேர்த்து வைங்க, எனக்கோசரம் சேர்த்து வைங்க. ஒரு 10 மூடி இருந்தால் கூட வீடு பக்கத்துல சொல்லுங்க. வீடு பக்கத்தில் நானே வந்து மூடி வாங்கிடுறேன். ஓகேவா? இது வந்து எங்கேயும் கிடைக்காது. ஓகே, இது கண்டிப்பாக வாங்கி வரேன். உனக்கு நிறைய பேர் சொல்லிட்டேன், எல்லாம் சேர்த்து வைப்பாங்க உனக்கோசரம். ஓகே. சரி, பாத்ரூம் போக சொல்லி போறியா? என்னது பார்க்கணும்? யாருக்கு ராஜ வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை கம்மி. ஆஹா, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், சனி நீச்சத்தில் இருக்கான். ஆயுள் ரக தீர்க்க ரக நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட சூரிய 83 வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன். ஏன்னா 2 கண்டங்கள் போயிருக்கு. 83 வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன். சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது. ரேகை கீகெல்லாம் க்ளீனாக இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த புதன் ரேகை பக்கத்தில் வந்து 4-5 கோடுகள் இருக்கலாம். அதுமாதிரி ஆயுள் ரேகை கீழே 4-5 கோடுகள் கிராஸில் இருப்ப ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவன் எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன். ஜான் ஏன்னா முழம் இருக்கும். சில பேருக்கு உனக்கு ஜானும் ஏறாது, முழமும் ஏறாது. ஏன் சொல்லு? அது மாதிரி சுத்தமான ஒரு கை. இந்த இடத்துல பார்த்தா உனக்கு முக்கிய வேலை செய்கிறதுக்கு 4-5 பேர் இதில் எழுதியிருக்கு. கடவுள் ஆண்டவன் அதில் முக்கியமான ஒருத்தன் அடிமையாக இருக்கான். என்ன வாழ்க்கை உண்டு? என்ன வாழ்க்கை? ராஜா வாழ்க்கை வாழ்கிறேன் இல்லையா? சரி, பாத்ரூம் போ. உங்க கீழே ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கான். அடிமை பேர் என்ன? பாப்பு. மட்டை. மொட்டை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு திமுட் இருக்கும். பட்டா பட்டா மட்டா பட்டா மட்டை. மனசாட்சி இருக்காடா உனக்கு? வந்து குளிக்க வைக்கிறேன், ஷூ கழுவுறேன், பாருங்க. மூத்தரெல்லாம் யூடியூப் இப்போ தான் மாற்றி க்ளீனாக புதுசாக போட்டுருங்க. பாருங்கள், அதுக்காக பல பலன்னு இருக்குது பாருங்கள். புதுசு யூடியூப்பெல்லாம் மாற்றி அதெல்லாம் சுத்தம் பண்ணி. கண்ணு ஒன்று கட்டியாம்மா. கண்ணு பெருசாக தெரியுது. அது என்ன படாது? கண்ணு வெள்ளை ஆடோ. சரி, ஓகே. வெள்ளை ஆடோ. சரி, நான் கிளம்புறேன். பாய் சொல்லு. பாய் பாய். பாபா ஃபோன் காட்டு. கடை மட்டும் இது மட்டும் மாவுன்னு வந்துடுறேன். ஃபோன் காட்டுறேன். மாவு வந்துட்டேன் நான் போயிட்டேன். சரி, இப்போ பாத்ரூம் போறியா? பாத்ரூம் போறியா? சரி, ஓகே. இதோ திருப்பதி போயிட்டு வந்து. நல்லா இருக்கீங்களா? ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கடைக்கு வந்தோம். மிளகா, தனியா, ரசத்தூள், அதுக்கு பண்ண அந்த ரசப்பொடிக்கு பண்ண தேவையான ஐட்டம்லாம் வாங்க வந்தோம். வணக்கம். நம்ம இவர்கிட்ட தான் வாங்குறது. கொஞ்சம் ரீசனபிளாக தருவார். குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இன்றைக்கி சண்டே, ஹாப்பி சண்டே. என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? சிக்கனா, மட்டனா, மீனா சொல்லுங்கள். நம்ம எதுவும் கிடையாது. இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் 10 வாரம் போகிறதால சிறுவாபுரி முருகன் கோயில் 10 வாரம் போகிறதால எண்ணெய் எதுவும் எடுக்கிறதில்ல. புரட்டாசி மாதம் முடிஞ்சு சஷ்டி முடிஞ்சு ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. எண்ணெய் எடுக்கலை. உடம்பு நல்லா தான் இருக்குது. எண்ணெய் எடுக்கலாம், உடம்பு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில்
சாப்பாடு வீட்டில் போய் செய்யணும். எங்கள் ஒய்ஃப் என்னமோ வாங்க வந்திருக்காங்க. நேற்று பூண்டு குழம்பு இருக்குது, பூண்டு ரசம் நேற்று செஞ்சு காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரசம் செஞ்சுட்டு இன்னும் வாங்கினாங்களே இந்த சுண்டல் மூக்கல்ல வாங்கியிருக்காங்க, அது தொக்கு மாதிரி பண்ணுறாங்க. சண்டேல கூட கொஞ்சம் தியாகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் என்வி வேண்டாம். முருகர் கோயில் 10 வாரம் போகிறேன், சிறுவாபுரி முருகர் கோயில். அது வருஷம் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன். இருக்கட்டும், உடம்பு நல்லா தான் இருக்குது. என்வி சாப்பிடாம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்று விட்டுறது தான் நல்லது இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பா, சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா சொல்லுங்கள். நான் வாங்கிட்டாங்களா இல்லையா? இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் வாங்கி வந்துருக்கோம். எல்லாம் மாட்டிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து தக்காளி வந்து 2 கிலோ 60 ரூபா. பெரிய தக்காளி, சின்ன தக்காளி 2 கிலோ 50 ரூபா. வாங்கிட்டியா? மீல் மேக்கர் வாங்கிக்கோ பையா. பெரிய மீல் மேக்கர் இருக்குல்ல, எவ்வளோ வேணும்? இது இருக்கு, இது இருக்கு. எவ்வளோ வேணும்? அவ்வளோ 2 பாக்கெட் போதும். இங்கே இருக்கு 2 பாக்கெட் போடணும். மீல் மேக்கர் இது ஒன்றும் இல்லை. வெங்காயம், காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு, தேங்காய் அதில் போட்டு வதக்கிட்டு, மீல் மேக்கர் வேக வச்சுட்டு பிழிஞ்சி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கா இல்லை குழம்பு கூட? இது இல்லை இல்லை, தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றது. இன்னும் எடுத்துக்கோம். அது நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மீல் மேக்கர் இது அதாவது என்ன சொல்லுவாங்க, சைனா பொல்டரியான்னுவாங்க சௌராஷ்டிராவில். எங்கள் பாஷையில் சைனா பொல்ட்ட சைனான்னுவாங்க. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, வெங்காயம் காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு, அதில் தேங்காய் பத்தியம் போட்டு வதக்கிட்டு, இதை மீல் மேக்கரை வந்து நல்லா ரொம்ப இல்லை லைட்டாக சூடு பண்ணி நல்லா பிரிஞ்சு இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. பண்ணி காமிக்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சண்டே. மிஷின் வந்து இன்றைக்கி 2 மணிக்கெலாம் மூடுவாங்க. மணி 1 ஆகுது. அவசரமாக எடுத்துருந்தேன். ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் 4 கிலோ 2 கிலோ சாம்பார் தூள், 2 கிலோ குழம்பு தூள் கேட்டிருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்து என்ன தெரியுங்களா? சரி. ஸோ வீட்டில் அது ரொம்பலாம் அரைச்சி வைக்க மாட்டோம். 4 கிலோ 5 கிலோ அரைச்சி வைப்போம். அதான் மிஷின் வந்தேன், கடனை அரைச்சி எடுத்துன்னு போயிடலான்ட்டு. நான் போயிட்டு வந்தால் க்ளோஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு தான் எடுக்க முடியும். அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனோம். ஒரு 1/2 hour ஆகும். வீட்டில் ஒரு 4 கிலோ இருக்குது. இது ஒரு 4 கிலோ அரைச்சிட்டேன். சாம்பார் தூள் 2 கிலோ, குழம்பு தூள் 2 கிலோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது கொரியர் திருச்சிக்கு போகுது. லோக்கல்லாம் இங்கே கொடுத்துருவேன். நேற்று என்னாச்சுன்னா 6ஆம் தேதி ராஜகீழ்ப்பாக்கம், இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் வேளச்சேரிலேருந்து, ஒரு டெலிவரி. நான் கொடுக்கலான்னு போகிறப்ப நான் இந்த பக்கம் போயிட்டேன், வேலை விஷயமா போயிட்டேன். அதை வந்து கொடுத்தாங்க 6ஆம் தேதி ராஜகீழ்ப்பாக்கத்துக்கு எஸ்டி கொரியர் மூலமாக. கிட்டத்தட்ட ஒரு 10 பொட்டை வச்சிங்களேன். மிளகு, சாம்பார் தூள், ரசத்தூள், குழம்பு தூள், புளியோதரை பொடி, முருங்கை பொடி அதெல்லாம் கொடுத்து 6ஆம் தேதி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, இன்னும் 9, 3 நாள் ஆகுது. இன்னும் கொரியர் அங்கே டெலிவரி ஆகலை. கொஞ்சம் நான் சிரமம் பார்க்கும் போது நானே எடுத்துன்னு கொடுத்து, அவர் டாக்டர், அவர் காலைல ஃபோன் பண்ண, என்னப்பா 6ஆம் தேதி சொன்னேன் இன்னும் வரலேன்ட்டு. இன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ் எல்லாம் லீவ். இன்றைக்கி கண்டு போயிடுச்சேன்னு. ஹாய்மா, நல்லா இருக்கியா? சரி. கண்டு போயிடுச்சான்னு நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்துன்னு கொடுத்துட்டு போய் ராஜகீழ்ப்பாக்கம் வேளச்சேரிலேருந்து கிட்ட தான். சரி, நான் இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக போனேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வருஷம் சென்னையில் முடிஞ்ச அளவு நானே எடுத்து போய் டெலிவரி கொடுத்துட்றேன். பாவம் அவர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9 ஆயிடுச்சு. இன்னைக்கு சென்னையில் இருக்க பக்கத்தில் 15 கிலோமீட்டருக்கு 4 நாள் ஆகுது போல். இங்கே அயர்லாண்டு ஒரு கொரியர் அனுப்பிச்சி வச்சுருந்தது, மிளகாத்தூள், சாம்பார் தூள். அது வந்து 4-5 நாளில் போயிடுச்சு. இங்கேருந்து அயர்லாண்டு எவ்வளோ தொலைவு? ராஜகீழ்ப்பாக்கம் இங்கேருந்து 15 கிலோமீட்டர். இல்லை, கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டால் போகாது. கஷ்டமோ நஷ்டமோ நானே எடுத்துமே நேரில் கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, மேக்ஸிமம் சென்னையில் இருக்கணும், நானே கொடுத்துருவேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு லேட் ஆகுது. உங்களுக்கும் குழம்புத்தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி, புளியோதரை பொடி, கொள்ளை இட்லி பொடி, எள்ளை இட்லி பொடி எதாவது வேணால் சொல்லுங்கள், நானே வந்து டெலிவரி தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. அது சின்ன ஆர்டர் இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டர் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் சென்னையில் கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா? ரெடி.
அப்படியே மட்டன் மாதிரியே இருக்கும். பட் மட்டன் சிக்கன் எதுவும் பண்ணல. அந்த சிறுவாபுரி கோயிலுக்கு நான் வேண்டின்னு இருக்கிறதால இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சுண்டல் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ், இன்னும் வந்து தக்காளி ரசம். தக்காளி வந்து விலை கம்மி, அதுவும் எனக்கு தக்காளி ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயமும் அந்த தேங்காய் வதக்கிறப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது மீல் மேக்கர் போட்டால் மட்டன் மாதிரியே இருக்கும். இது தினமும் சொன்னாங்க தமிழ் வரமாட்டேன். எங்கள் பாஷையில் வந்து சைனா பொல்ட்டா சைனான்னுவாங்க. தமிழ் என்னமோ சொன்னாங்க, உப்பு மட்டும் தெரியல எனக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ. வலிப்பு பித்தம் சூழல் சயம் குடச்சல் சிவந்தி குடவே பீதி பக்க பிளவை படத்தோடை வாழை படுவன் கைத்தான் சிலந்தி பக்குத்தரனை பயாகும். அடியே தாளம் போடு, விடக்கூடாது. தாளம் போட்டுனே இருக்கணும். தாளம் போடு. என்றனை கண்டா இல்லாதோட நீ மன்னாலரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே ஹரி திரு மருகா மராபதியை காத்து தேவன் கந்தா குகன் சாவி சௌதையா சௌதை கடம்பா இடும்பனை அழித்தா சன்னிதாசன் சங்கரன் போதும். கடைப்பிடிந்துட்டேன். தக்காளி வெங்காயம் வந்துடுறேன். பாரு, நீ பாரு. இவ்வளோ சாமி கும்பிட்றான். எதுக்கு சாமி கும்பிட்றேன்? நடனம் என்னது? கால் வேணும்னு சொல்லு. சாமி பாட்டு இல்லை, சாமி பாட்டு இல்லை. சரி, ஓகே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு போவது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். என்ன பார்த்துட்டு இருக்க சூரி? என்னது ஜென்கம்மா? யார் நடிச்சிருக்கா? சூர்யா நீதானா? சூரி போலீஸா இருக்காரா? சிங்கம் 2வா? நீ நாடகம் இல்லையா இன்னைக்கு? ஏன், எப்போ ஒரு நாடகம்? நாளைக்கு காலையில் வருமா? நாளைக்கு பகலா நைட்டா? அதாவது பொழுது அன்றைக்கி டிவி பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, திட்டுறது, கடிக்கிறது, அடிக்கிறது,
பாடம் எங்கே படிக்கிற? சனி ஞாயிற்றுக்கிழமை படிக்க மாட்டேங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் படிக்க மாட்டேங்கிறேன்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் படிக்க மாட்டேங்கிறேன்? லீவா? குழந்தை மேலே தானே இருக்கிறான். ஏன் படிக்க மாட்டேங்கிற? சனி என்ன சொல்லுவேன்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸர் தானே சொல்லுவேன். மறந்துட்டியா? அப்போ நீ ஆஃபீஸர் கிடையாது. ஆஃபீஸரா இல்லையா? நாளைக்கு பேலன்ஸ் படி. அதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை அசர வைக்கிற மாதிரி இன்னொரு பதில் சொல்லுவ பாரு நீ. அதான் சொல்லு. அம்மா சரி. அதாவது இது இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே சந்தோஷம். போதும் நான் கை வச்சா கச்சுவேன். சரி குட் நைட். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? அதுக்கேண்டா ஊந்து சிரிக்கிறேன். 4 இட்லி சாம்பார். அதாவது நீ சிரிச்சுனே இருக்கணும். உன்னை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு என்ன பயம்னா அந்த யூனிட்டை பார்த்து மடியில் வச்சுக்கிறாங்க. அது நான் பக்குன்னு அடிக்கும். அது போயின்னு இருந்துச்சு அவனுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், தண்ணி நிறைய குடிக்க சொல்லி யூன் வெள்ளையாக வருதுங்களா? இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். சப்போஸ் சிவப்பாவோ மஞ்சளாக வந்தால் தான் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். தண்ணி குடியா இல்லையா? சரி, குட் நைட் இருக்கா? வாங்கி வரணுமா? மறந்துட்டேன். குட் நைட் ஆகிடுச்சு. இப்போ வாங்கி வந்துட்டேன். இப்போ வாங்கி வந்துடுறேன். கடைக்கு போயிட்டு. சோப்பு காலி ஆயிடுச்சா? வாங்கி வரேன். பத்தாது. வாங்கி வரேன். காலை குளிப்பாட்டுறது. டெட்டால் வாங்கி வரேன். அம்மா வாங்கி வருவா. டெட்டால். சரி, ஓகே.